கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் கலாத்தியர் 6. இந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். அதாவது வசனம் 1ல் சொல்லுது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்தம் பண்ணுங்கள். நீயும் சோதிக்காதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதாவது ஒருத்தவங்க யாரோ நமக்கு தெரிந்த நண்பர்களோ இல்லை நம்ம சபையில் உள்ளவர்களோ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாவத்தில் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்கள நாம் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து சீர்பொருந்த செய்யணுமா. ஏன்னா நாம் ஆவியில் நிரம்பவர்களாக இருக்கிறோம். நாம் அவங்கள நல்ல முறையில் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்கள நல்ல கைட் பண்ணி அவங்க அந்த பாவத்திலேருந்து விடுபடுவதற்கான வழியை சொல்லி அவங்கள கொண்டுக்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு அந்த பாவத்தை அவங்கள்ட்ட நம்ம சுட்டி காட்டி அதையே நம்ம பெருசுப்படுத்தி அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளுடைய ஆலோசனை எப்படி இருக்கணுமா, நாம் கொடுக்குற அந்த கைடு அவங்க அந்த பாவத்திலிருந்து வெளியில் வர்றவங்களாக இருக்கணும். நாம் சீர்பொருந்தம் பண்ணணும். ஏன்னா ஆவியில் நம்ம நிரம்பி இருக்கிறோம். நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவியின் கனி பெற்றவர்களாக இருக்கிறோம். அதாவது பாருங்கள், ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அதோட சாந்தமும் இருக்குது. அப்போ நம்ம அந்த சாந்த குணத்தோடு அவங்கள நாம் வழி நடத்தணும். அப்போ நம்ம அந்த சாந்த குணத்தோடு அவங்கள நம்ம ஆலோசனை கொடுக்கக்குள்ள அவங்க அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம அப்படியாக அவங்கள டீல் பண்ணணும். அதோடு மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது பாருங்கள், நீயும் சோதிக்காத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதாவது அவங்களுக்கு நாம் நல்ல ஆலோசனை சொல்ல போகிறோங்கிறதுல நாம் அந்த பாவத்தில் நாம் போய் விழுந்துவிடக்கூடாது. அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை அதில் போயிட்டு நம்ம விழுந்துடக்கூடாது. நாம் அதுலேருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத வசனமே சொல்லுது. அப்போ நாம் அவங்களுக்கு நல்ல ஒரு சாந்த குணத்தோடு அவங்களுக்கு நாம் கைடு கொடுக்கணும். நாம் அதிலிருந்து நாம்ளும் அந்த பாவத்தில் விழுந்துடாத படிக்கு, அதில் சேராத படிக்கு நாம்ளும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். நல்ல ஆனந்தத்தோடு நாம் எந்த ஒரு குறையும் இல்லாத படிக்கு நாம் நடந்து கொள்வோம். நம்ம மேலே யாரும் எந்த ஒரு குறையை சொல்லாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்குவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.